வேலூர் மாநகரம் வேலப்பாடி மதுரா சாஸ்திரி நகர் சாரதாம்பாள் தெருவில் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயம் ஸ்ரீ பாவாடராயர் ஸ்ரீ வீரர் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆலய ஸ்தாபகர் ஆறுமுக படையாச்சியும் கஸ்தூரி அம்மாள் அவர்களும் வீடு கட்டுவதற்காக இடத்தை வாங்கி அங்கே வீடு கட்ட ஆரம்பித்தார்கள். கட்டிட வேலை செய்கின்ற வேலையாட்கள் இரவு நேரங்களில் அங்கேயே தங்கிவிடுவது உண்டு. அவ்வாறு தங்கிய போது ஒரு நாள் இரவு வேலை செய்யும் ஆளின் கனவில் தோன்றிய அங்காளம்மன், நான் பல ஆண்டுகளாக இங்கேயே இருக்கிறேன், இந்த இடத்தின் உரிமையாளரை என்னை வழிபட வேண்டுமென சொல் என்று கூறியது. வேலை செய்பவர் ஆறுமுக படையாச்சி வந்தவுடன் இரவு நடந்ததை அவரிடம் தெரிவித்தார். உடனே ஆறுமுக படையாச்சி அவர்கள் அங்காளம்மன் கூறிய இடத்தில் இருந்த வேப்ப மரத்திற்கு ஒரு மஞ்சள் துணியை சுற்றி வழிபட ஆரம்பித்தார்கள். பிறகு வீடு கட்டி குடும்பமாக அங்கு வாழ்ந்து வந்தபோது மீண்டும் ஆறுமுக படையாச்சி கனவில் தோன்றிய அங்காளம்மன், நான் வசிக்கின்ற இந்த இடத்தில் ஒரு கோவில் கட்டு என கூறியது. ஆறுமுக படையாச்சி மஞ்சள் துணியை சுற்றி வழிபட்டு வந்த வேப்பமரம் இருக்கின்ற இடத்தில் எப்படியாவது கோவில் கட்ட வேண்டும் என நினைத்தார். பல ஆண்டுகளுக்கு பின்பு அதே இடத்தில் இன்று கோவிலை கட்டி மகா கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்தியுள்ளார்கள். கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சித்தர் வேலு டெய்லர், வழக்கறிஞர் பழனி, வேலூர் நேதாஜி மார்க்கெட் புஷ்ப வியாபாரிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். கோவிலின் கோபுர கலசத்திற்கு நன்னீர் தெளிக்கப்பட்டது. ஊர் பொதுமக்களிடம் தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்கள் கடவுளின் ஆசீர்வாதம் பெற்றார்கள். கும்பாபிஷேகத்திற்கு பிறகு சிறப்பான அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஆன்மீக செய்திக்காக வேட்டை நிருபர் ஆற்காடு பாலாஜி.